இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி, இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி, திருச்சபை இணைத்து கிறிஸ்துவோடு தருமே தியாகப்பலி. வாராயிரை திருக்குழமே வாழ்வாய் பேருடனே, வாராயிரை திருக்குழமே வாழ்வாய் பேருடனே. இன்றைய திருப்பலியானது திருவாளர் ஹிருதயநாதன் அவருடைய ஆன்மீக இளைப்பாற்றிக்காக அவருடைய குடும்பத்தார் இந்த திருப்பலி ஒப்புக் கொடுக்கிறார்கள். அருட்தந்தை பிரான்சிஸ் சேவியர் அவருடைய ஆன்மீக இளைப்பாற்றிக்காக விவியன் குடும்பத்தார் இந்த திருப்பலி ஒப்புக் கொடுக்கிறார்கள். ஜோஸ்பின் முதல் ஆண்டு நினைவு ஆன்மீக இளைப்பாற்றிக்காகவும், ஜெனிஃபருக்கு வேலை கிடைக்க வேண்டியும், இறை ஞானத்திலே வளர வேண்டியும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. பாலம்மாள் இந்த திருப்பலியை நன்றி திருப்பலியாக இறைவன் தனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றி சொல்லியும் தொடர்ந்து இறை ஆசிர் வேண்டி இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். இந்த கருத்துக்களோடு நம்முடைய கருத்துக்களை ஒன்று சேர்த்து நாம் பக்தியோடு ஜெபிப்போம். இந்த யூடியூப் சேனல் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக உலகின் பல்வேறு இடங்களிலிருந்து நம்பிக்கையோடு என்னோட ஜெபிக்கிற உங்கள் ஒவ்வொருடைய கருத்துக்களுக்காகவும், உங்களுடைய பங்கு மக்களின் கருத்துக்களுக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று வெள்ளிக்கிழமை இயேசுவின் திரு இதயத்துக்கு ஒப்புக் கொடுக்கக்கூடிய நாள். இந்த நாளிலே இயேசுவின் தூய இதயத்தில் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் ஒப்புக் கொடுத்து சிறப்பாக ஜெபிப்போம். இன்றைய இறைவார்த்தை வழிபாடு, இன்றைய முதல் வாசகத்திலே நாம் ஆண்டவருக்கு உண்மையாக, ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நேர்மையாக நாம் வாழ்ந்தோம் என்றால், ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து ஆண்டவரை நம்பி அவருடைய வழியிலே நடந்தோம் என்றால், ஆண்டவர் நமக்கு அபரிவிதமான ஆசீர்வாதங்களை கொடுப்பார். இன்றைய முதல் வாசகத்திலே எசேக்கியா அந்த அரசன் கடவுள் மீது நம்பிக்கை வைக்கிறான். கடவுளுக்கு நம்பிக்கைக்குரிய ஊழியராக இருந்த பொழுது ஆண்டவர் அவருக்கு 15 ஆண்டுகள் கூட்டி அவரை ஆசீர்வதிப்பதை நாம் வாசிக்கின்றோம். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே சட்டங்கள் மனிதனுக்காக, மனிதன் சட்டத்திற்காக அல்ல என்பதை நம்முன் வைத்து நாம் வாழ்கிற நம்முடைய வாழ்க்கை சொல்லே சட்டத்தை தாண்டி மன நினைத்தோடு நாம் செயல்படுவோம். நம்முடைய அன்றாட வாழ்க்கை சூழ்நிலை, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்விலே சட்டங்களை நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளாக, ஏதோ பேரளவில் நாம் சட்டங்களை நிறைவேற்றுவதாக அல்லாமல் நம்முடைய வாழ்வை மற்றவர்களுக்கு வாழ்வு கொடுக்கக்கூடிய ஒரு நிலை இருக்க இந்த நாள் நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. எனவே இந்த நாளிலே அன்புக்குள்ளே அந்த எசேக்கியா அரசரை போல நாம் ஆண்டவரை முழுமையா நம்புவோம். ஆண்டவர் நாம் எவ்வளவுதான் நோய்வாய்ப்பட்டிருந்தாலும், எவ்வளவுதான் கஷ்டத்தில் இருந்தாலும் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். சட்டத்தை தாண்டி மன நினைத்தோடு வாழக்கூடிய அந்த அருளையும் ஆசிரியும் இன்று சிறப்பாக இந்த திருப்பலி வழியாக பக்தியோடு ஜெபிப்போம். கண்களை மூடி சிறப்பாக நம்முடைய வாழ்விலே கடவுள் மீது நம்பிக்கை வைக்க தவறிய அந்த தருணங்கள். எசேக்கியா அரசன் தன்னுடைய நிலையை அப்படியே விட்டுவிட்டு ஆண்டவரை முழுமையா நம்பினான். நம்முடைய வாழ்வில் எவ்வளவுதான் கஷ்டத்துல துன்பத்தை நான் அனுபவிச்சாலும் கடவுள் மீது நம்பிக்கை வைக்க தவறிய அந்த நேரங்கள், ஆண்டவரை முழுமையா நம்ப தவறிய அந்த நேரங்களை நினைத்து பார்ப்போம். சட்டங்களை தாண்டி
மனிதத்தோடு செயல்பட தவறிய, சட்டங்களை நிறைவேற்ற தவறிய அந்த நேரங்களை நினைத்து பார்த்து ஆண்டவருடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம். எல்லாமுள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இல்லாமல் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. இறைவா, தவறி நடப்போர் நன்னறிக்கு திரும்பி வர அவர்களுக்கு உம்முடைய உண்மையின் மொழியை காட்டுகின்றேன். கிறிஸ்தவ நம்பிக்கையை கடைபிடிப்போர் அனைவரும் தமது பேருக்கு பொருந்தாதவற்றை விளக்கவும் ஏற்றவற்றை செயல்படுத்தவும் செய்தல்வீராக. உம்மோடு தூயாவியாரின் நடிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனும் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். உம் கண்ணீரை கண்டேன், இதோ நீ வாழும் காலத்தை இன்னும் 15 ஆண்டு மிகுதியாக்குவேன். இறைவாக்கினர் ஏசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 38, இறை வார்த்தைகள் 1 முதல் 6, 21 முதல் 22 மற்றும் 7 முதல் 8. அந்நாட்களில் எசேக்கியா நோய்வாய்ப்பட்டு சாகும் நிலையில் இருந்தார். ஆமோச்சின் மகனான ஏசாயா இறைவாக்கினர் அவரை காண வந்து அவரை நோக்கி, ஆண்டவர் கூறுவது இதுவே, நீர் உம் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், ஏனெனில் நீர் சாக போகிறீர், பிழைக்க மாட்டீர் என்றார். எசேக்கியா சுவர்புறம் தம் முகத்தை திருப்பிக் கொண்டு ஆண்டவரிடம் மன்றாடி, ஆண்டவரே, நான் உம் திருமுன் உண்மை வழியில் மாசற்ற மனத்துடன் நடந்து வந்ததையும் உம் பார்வைக்கு நலமனவற்றை செய்ததையும் நினைத்தருளும் என்று கூறி கண்ணீர் சிந்தி தேம்பி தேம்பி அழுதார். அப்பொழுது ஆண்டவரின் வாக்கு எசையாவுக்கு அருளப்பட்டது. நீ எசேக்கியாவிடம் சென்று கூற வேண்டியது, உன் தந்தை தாவீதின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, உன் கண்ணீரை கண்டேன், இதோ நீ வாழும் காலத்தை இன்னும் 15 ஆண்டு மிகுதியாக்குவேன். உன்னையும் இந்த நகரையும் அசிரிய மன்னன் கையினின்று விடுவிப்பேன். இந்த நகரை பாதுகாப்பேன். எசேக்கியா நலமடைய ஒரு அத்திப்பழ ஆடையை கொண்டு வந்து பிளவையின் மேல் வைத்து கட்டுங்கள் என்று எசையா பதில் கூறியிருந்தார். ஏனெனில் ஆண்டவரின் இல்லத்திற்கு என்னால் போக முடியும் என்பதற்கு எனக்கு அடையாளம் யாது என்று எசேக்கியா அரசர் கேட்டிருந்தார். தாம் கூறிய இந்த வார்த்தையை ஆண்டவர் நிறைவேற்றுவார் என்பதற்கு அவர் உமக்களிக்கும் அடையாளம், இதோ சாயும் கதிரவனின் நிழல் ஆகாசின் கதிரவ கடிகையில் 10 பாத அளவு பின்னிட செய்வேன். அவ்வாறே சாயும் கதிரவனின் நிழல் அக்கடிகையில் 10 பாத அளவு பின்னிட்டது. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. அழிவின் குழியிலிருந்து ஆண்டவரே என் உயிரை காத்தீர். அழிவின் குழியிலிருந்து ஆண்டவரே என் உயிரை காத்தீர்.
என் வாழ்நாட்களின் நடுவில் இவ்வுலகை விட்டு செல்ல வேண்டுமே. நான் வாழக்கூடிய எஞ்சிய ஆண்டுகளை பாதாளத்தின் வாயில்களில் கழிக்க நேருமே என்றேன். பல்லவி. அழிவின் குழியிலிருந்து ஆண்டவரே என் உயிரை காத்தீர். வாழ்வோர் உலகில் ஆண்டவரை நான் காண இயலாதே. மண்ணுலகில் குடியிருப்போருள் எந்த மனிதரையும் என்னால் பார்க்க முடியாதே என்றேன். பல்லவி. அழிவின் குழியிலிருந்து ஆண்டவரே என் உயிரை காத்தீர். என் உறைவிடம் மேய்ப்பனின் கூடாரத்தைப் போல் பெயர்க்கப்பட்டு என்னை விட்டு அகற்றப்படுகின்றது. நெசவாளன் பாவை சுருட்டுவது போல் என் வாழ்வை முடிக்கிறேன். தரையிலிருந்து அவர் என்னை அறுத்தெறிகிறார். பல்லவி. அழிவின் குழியிலிருந்து ஆண்டவரே என் உயிரை காத்தீர். என் தலைவரே, நான் உம்மையே நம்புகின்றேன். என் உயிர் உமக்காகவே வாழ்கின்றது. எனக்கு உடல் நலத்தை நல்கி என் உயிர் பிளக்க செய்வீர். பல்லவி. அழிவின் குழியிலிருந்து ஆண்டவரே என் உயிரை காத்தீர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மெல்லிசை கருவிகள் மீட்டிடுவோம், மேளமும் தாளமும் முழங்கிடுவோம். மெல்லிசை கருவிகள் மீட்டிடுவோம், மேளமும் தாளமும் முழங்கிடுவோம். நல்லவர் ஆண்டவர் என்றுரைப்போம், நாளுமே அவரை போற்றிடுவோம். நல்லவர் ஆண்டவர் என்றுரைப்போம், நாளுமே அவரை போற்றிடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 12 இறை வார்த்தைகள் 1 முதல் 8 முடிய. அன்று ஒரு ஓய்வு நாள், இயேசு வயல்வெளியே சென்று கொண்டிருந்தார். பசியாயிருந்ததால் அவருடைய சீடர் கதிர்களை கொய்து தின்னத் தொடங்கினர். பரிசேயர்கள் இதை பார்த்து இயேசுவிடம், பாரும், ஓய்வு நாளில் செய்யக்கூடாது உம்முடைய சீடர்கள் செய்கிறார்கள் என்றார்கள். அவரோ அவரிடம், தாமும் தம்முடன் இருந்தவர்களும் பசியாயிருந்த பொழுது தாவீது என்ன செய்தார் என்பதை நீங்கள் வாசித்ததில்லையா? இறை இல்லத்திற்குள் சென்று அவரும் அவரோடு இருந்தவர்களும் அர்ப்பண அப்பங்களை உண்டார்கள். குருக்கள் மட்டுமே உண்ணக்கூடிய அப்பங்களை அவர்கள் உண்டது தவறில்லையா? மேலும் ஓய்வு நாட்களில் குருக்கள் கோவிலில் பணியாற்றுவது ஓய்வு நாளை மீறும் குற்றமாகாது என நீங்கள் திருச்சட்டத்தில் வாசித்ததில்லையா? ஆனால் கோவிலை விட பெரியவர் எங்கே இருக்கிறார் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். பலி அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்தை நீங்கள் அறிந்திருந்தால் குற்றமற்ற இவளை கண்டனம் செய்திருக்க மாட்டீர்கள். ஆம், ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதே என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கடந்த திங்கட்கிழமை அன்று நம்முடைய ஆலயத்தின் பின்புறமாக இருக்கக்கூடிய ஒரு வயதான பாட்டி, இந்து மதத்தை சார்ந்தவர், அடிக்கடி நம்முடைய ஆலயத்துக்கு வரக்கூடியவர், என்னை சந்திக்க வந்திருந்தார்.
காலை நேரம் நான் ஆலயத்துக்குள்ளே அமர்ந்திருந்தேன். என்னை பார்த்த உடனே கண்களிலே கண்ணீர் வழிந்தோடியது. சாமி, உங்களை தான் பார்க்க வந்தேன், எனக்கு ஏதாவது ஆறுதலான ஒரு வார்த்தை சொல்லுங்க சாமி. எனக்கு ஒரே மகன், என்னுடைய மகன் 1 மாதத்துக்கு முன்பாக இறந்து போனான். நேற்று தான் 30வது நாள் முடித்து விட்டு எப்படியாவது உங்களை பார்க்கணுன்னு வந்திருக்கிறேன் சாமி. கடவுள் என்னுடைய மகனை என்கிட்ட ஏன் எடுத்துக்கிட்டாரு? அப்படி கடவுளுக்கு என் மேல ஏன் கோபம்? நான் அந்த சாமி நல்லா தானே சாமி கும்பிட்டேன். என்னுடைய மகன் கேன்சர்ல கஷ்டப்பட்ட பொழுது ஒவ்வொரு நாளும் நான் வீட்டில் இருந்து நான் ஜெபம் பண்ணேன், இங்கே வந்து ஜெபிச்சேன். எவ்வளவோ மருந்து மாத்திரைகள் கொடுத்தோம், எவ்வளவோ ட்ரீட்மெண்ட்கள் கொடுத்தோம், நிறைய காசு செலவு பண்ணோம். என்னுடைய மகனை கடவுள் என்கிட்ட பிரிச்சிட்டாரு. அப்படி நான் என்ன சாமி தப்பு செஞ்சேன்? எனக்கு ஏதாவது ஆறுதல் சொல்லுங்க சாமி. அவன் தான் எனக்கு எல்லாம் இருந்தேன், எனக்கு யாருமே இல்லாத போல உணர்கிறேன். ரொம்ப கஷ்டமா இருக்கு சாமி. வீட்டில் தனிமையா உட்காரப்ப நிறைய எண்ணங்கள் வருது அப்படின்னு அந்த அம்மா கண்ணீரோடு பகிர்ந்து கொண்டார்கள். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, நோய்வாய்ப்படுதல் ஒரு கொடுமையான அனுபவம். நோய்வாய்ப்படுதல் கொடுமையான அனுபவம் என்று நான் சொல்ல காரணம் 3 முக்கியமான காரணங்களுக்காக இதை நான் கொடுமையான அனுபவம் என்று சொன்னேன். முதலாவதாக, இந்த நோய் தருகிற வருத்தம் அல்லது துன்பம். நம்ம எவ்வளவுதான் மருந்து மாத்திரைகள் எடுத்தாலும் நம்முடைய இருத்தல் மற்றும் இயக்கத்திலே ஒரு விதமான அசௌகரியத்தை நாம் பார்க்கிறோம். இந்த நோய் ஏற்படுத்துவதை நாம் உணர்கிறோம். இரண்டாவதாக, நோய் உருவாக்கக்கூடிய சார்பு நிலை. இந்த நோயின் காரணமாக மற்றவர்களை சார்ந்து வாழும் நிலைக்கு நோய் நம்மை தள்ளிவிடுகிறது. மருத்துவர், செவிலியர், உணவு தருபவர், அருகே அமர்ந்து பணிவிடை செய்பவர் என எல்லாருமே நம்மை சூழ்ந்து நிற்பது நமக்கு நல்லது என தெரிந்தாலும் அவர்களை சார்ந்திருக்க நம்முடைய தாண்மை நம்மை அனுமதிப்பில்லை. மூன்றாவதாக, நோயின் போது கிடைக்கக்கூடிய ஓய்வுடைய விளைவு. இந்த ஓய்வு உடலுக்கு நலம் தந்தாலும் உள்ளத்தை அமைதிப்படுத்தினாலும் அந்த ஓய்வின் மீது அந்த ஓய்வு எடுக்கிற பொழுது நம்முடைய வாழ்விலே நிறைய எண்ணங்கள் ஓடும். நாம் செய்த தவறுகள் நம்முடைய மனதிற்கு வரும். நம்முடைய தவறுக்காக நாம் தண்டிக்கப்பட்டு விட்டோமோ என்ற குற்ற உணர்வு வரும். கடவுள் இருக்கிறாரா என்ற எண்ணம் வரும். மேற்காணும் ஒரு கொடுமையான அனுபவத்தை இன்றைய முதல் வாசகத்திலே எசேக்கியா அரசர் எதிர்கொள்கின்றார். எசேக்கியா நோய்வாய்ப்பட்டு சாகுற நிலையில் இருக்கின்றார் என்று இன்றைய முதல் வாசகத்திலே நான் வாசிக்க கேட்டோம். ஆனால் எந்த வகை நோய் என்று இங்கே குறிப்பிடப்படவில்லை. ஆனால் இங்கே பயன்படுத்துகிற மருத்துவ முறையை வைத்து பார்க்கிற பொழுது போர்க்களத்திலே பட்ட காயம் அல்லது தன்னுடைய வயது மூப்பால் பெற்ற புண் அல்லது காயத்தால் அவர் கஷ்டப்பட்டார் என்பதை நான் உணர முடிகிறது. ஏனெனில் எசையா ஓர் அத்திப்பழ அடையை கொண்டு வந்து பிளவியின் மேல் வைத்து கட்டுங்கள் என சொல்லுகிறார். காய வைக்கப்பட்ட அத்திப்பழ அடை புண்களின் எரிச்சல், அரிப்பு மற்றும் நீர்க்கோத்தலை குணமாக்க வல்லது என்பதை அந்த எகிப்திய மருத்துவம். ஆனால் கொஞ்ச நாளுக்கு முன் இதே எசேக்கியா அரசிடம் நீர் உன் வீட்டை ஒழுங்குபடுத்தும், எனில் நீர் சாக போகிறீர், பிழைக்க மாட்டீர் என்று சொல்கிறார். உம்முடைய வீட்டை ஒழுங்குபடுத்தும் என்று கடவுள் வெகு சிலருக்கே வாய்ப்பு கொடுக்கிறார். எனவே வீட்டை நாம் எப்போதுமே ஒழுங்குபடுத்தி வைத்தல் அவசியம். இந்த ஒழுங்குபடுத்தல் என்பது இங்கே
அரச காரியங்களை ஒழுங்குபடுத்துவதையும் கருவூலம் மற்றும் படை ரகசியங்களை மற்றவர்களுக்கு சொல்வதையும் குறிக்கிறது. இஸ்ரேலை ஆண்ட மன்னர்களிலே 3 மன்னர்கள் மிக முக்கியமான மன்னர்கள். தாவீது அரசன், உசியா அரசன், இன்று முதல் வாசகத்திலே வரக்கூடிய எசேக்கியா அரசன். இவர்கள்தான் அந்த 3 மன்னர்கள். மற்ற எல்லாருமே பாகால் தெய்வ வழிபாட்டை ஆதரித்த பொழுது இவர்கள் ஆண்டவருடைய கடவுளுக்கு உண்மையாகவும் நம்பிக்கைக்குரியவர்களாகவும் இருந்தார்கள். இப்படி ஆண்டவருக்கு உண்மையாகவும் நம்பிக்கைக்குரியவராகவும் இருந்த எசேக்கியாவுக்கு குழந்தை கிடையாது என்பது கூடுதல் தகவல். ஆனால் அவர் தனக்கு பின் நாட்டை யார் ஆழ்வாரா என்று கவலையோடும் தன்னுடைய சாவு நெருங்கி வருவதால் ஏற்பட்ட கவலையோடும் ஆண்டவரிடம் உண்மை வழியில் நல்ல மனதுடன் உனக்கு பணி செய்ய எனக்கு நினைவு கூறும் என்று சொல்லி கண்ணீர் வடித்து ஜெபிக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, எசேக்கியா தன்னிடம் இவ்வாறு மன்றாடியதை தொடர்ந்து ஆண்டவர் இறைவாக்கினர் எசேக்கியாவுக்கு தோன்றி, உன்னுடைய கண்ணீரை கண்டேன், இதோ நீ வாழும் காலத்தை இன்னும் 15 ஆண்டுகள் மிகுதியாக்குவேன், உன்னையும் இந்த நகரையும் அசீரிய மன்னன் கையினின்று விடுவிப்பேன் என்று சொல்லுகிறார். அவரும் அவ்வாறு எசேக்கியா மன்னரிடம் சென்று சொல்கிறார். இவ்வாறு ஆண்டவரையே நம்பி அவருக்கு உண்மையாய் பணி செய்து வந்த எசேக்கியாவின் ஆயுட்காலம் கூட்டி தரப்படுகிறது. எதிரிடமிருந்தும் அவர் காப்பாற்றப்படுகிறார். எசேக்கியா தன்னுடைய நோயின் காலத்திலே தன்னை பார்க்காமல் இறைவனை பார்த்தார். இறைவன் அவருடைய கண்ணீரை கண்டார், மன்றாட்டை கேட்டார். நம்முடைய கண்ணீரை காண்பவரும் நம்முடைய மன்றாட்டை கேட்பவரும் அவரே. ஏனென்றால் அவரே நம்மை காண்கிற இறைவன். தொடக்க புத்தகம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வாசிக்கின்றோம். தனக்கு நம்பிக்கைக்குரியவராக இருப்பவருக்கு கடவுள் அபரிவிதமான ஆசீர்வாதங்களை வழங்குகிறார். ஆண்டவரை நம்பி அவருடைய வழியில் நடந்த எசேக்கியா மன்னர் சாவிலிருந்து மீட்கப்பட்டு மேலும் 15 ஆண்டுகள் வாழ்வதற்கான ஆசையை பெறுவதை குறித்து நான் வாசிக்க கேட்டோம். எசேக்கியா மன்னர் ஆண்டவருக்கு உண்மையாகவும் நம்பிக்கைக்குரிய ஊழியராக இருந்தது போல நாம் ஆண்டவருக்கு உண்மையாகவும் நம்பிக்கைக்குரிய ஊழியராகவும் இருக்கிறோமா? ஆண்டவர் தம்முடைய அடியாருக்கு இரக்கம் காட்டுவார். திருப்பாடல் 135:14 திருப்பாடல் ஆசிரியர் சொல்வது போல எசேக்கியா மன்னர் எப்படி அவருக்கு ஆண்டவருக்கு உண்மையாகவும் நம்பிக்கைக்குரியவராக இருந்தாரோ அதே போல நாமும் ஆண்டவருக்கு உண்மையாகவும் நம்பிக்கைக்குரியவராகவும் இருக்க நாம் முயற்சிப்போம். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்திலே சட்டங்கள் மனிதனுக்காக, மனிதன் சட்டங்களுக்காக அல்ல என்ற அன்பின் நிறைவில் சட்டம் வெளிப்படுவதை இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு தெள்ளத் தெளிவாக எடுத்துரைக்கின்றது. கலிபோர்னியா பல்கலைக்கழகத்திலே உளவியல் பிரிவிலே ஒருவர் முனைவர் பட்டத்திற்காக தயாரித்துக் கொண்டிருந்தார். கொடிய குற்றங்கள், அதாவது கொலை, கொள்ளை போன்ற குற்றங்களை செய்தவருடைய மனநிலை எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி ஆய்வுகள் செய்தார். அவர் செய்த ஆய்வுகளிலே என்ன கண்டுபிடிக்க முனைந்தார் என்றால், ஒருவேளை நாட்டிலே காவல்துறை என்ற ஒன்று இல்லை என்று வைத்துக் கொள்வோம், நீதிமன்றம் என்ற ஒன்று இல்லை என்று வைத்துக் கொள்வோம், தவறு செய்தவர்களை பிடித்து தண்டனை கொடுக்க எந்த ஒரு அமைப்பும் இல்லை என்று வைத்துக் கொள்வோம், கொலை செய்தவர்களை தட்டி கேட்கவும் தண்டிக்கவும் யாருக்கும் உரிமை கிடையாது என்று வைத்துக் கொள்வோம், ஒருவன் கொலையும் செய்துவிட்டு எங்கும் சுதந்திரமாக செல்லலாம் என்ற நிலை இருக்கிறது என்றால் மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? அதாவது சட்டங்கள் இல்லாத இந்த சமூகம் எப்படி இருக்கும்? சட்டங்கள் இல்லாத பொழுது மக்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் என்பதை பற்றி கண்டுபிடிப்பதற்காக 500 நபர்களை அவர் தேர்ந்தெடுத்தார். கிரிமினல் வழக்குகளில் ஈடுபடாத நல்லவர்கள் என்று சொல்லக்கூடிய அவரிடம் பல கேள்விகளை கொடுத்தார். இந்த கேள்விகள் எல்லாம் நேரடியான கேள்விகளாக இருக்காது. உதாரணமாக, நீ கொலை செய்வாயா என்று கேட்டால் கண்டிப்பாக செய்ய மாட்டேன் என்று சொல்வோம். அப்படிப்பட்டவர்களாக இல்லாமல் மறைமுகமாக அந்த கேள்வியானது கொடுக்கப்பட்டது. அந்த பதில்களை வைத்து அவர் ஒரு ஆய்வு செய்து முடிவுக்கு வந்தார். அதாவது மேலே சொல்லப்பட்ட காவல்துறை, நீதிமன்றம் எதுவுமே இல்லாது தவறு செய்தவர்களை தட்டி கேட்க யாருக்குமே அதிகாரம் இல்லாமல் எந்த தவறும் செய்துவிட்டு சுதந்திரமாக செல்லலாம் என்ற ஒரு நிலை இருக்குமானால் இந்த சமூகத்திலே எந்த ஒரு சட்டத்திட்டங்களும் இல்லை என்றால் இந்த 500 நபர்களிலே குறைந்தபட்சம் 50 பேர் கொலை செய்திருப்பார்கள் என்ற ஒரு முடிவுக்கு வந்தார். 50 பேரும்
கொலை செய்திருப்பார்கள். ஆனால் அவர்கள் அதை செய்யவில்லை. ஏனென்றால் பிடிபட்டு விடுவோம், தப்பிக்க முடியாது, தண்டனை கிடைக்கும், கடுமையாக தண்டனை கிடைக்கும், கேவலமாகிவிடும், இன்னும் பலவிதமான பயத்தால் அவர்கள் கொலை செய்யவில்லை. கொலை குற்றம் செய்யாததற்கு காரணம் இதுதான் என்று அவர்கள் தங்களுடைய கண்டுபிடிப்பாக அவர் எடுத்து காட்டினார். அன்புக்குள்ளே நம்ம கூட பல பேர் இந்த கண்டுபிடிப்பிலே ஒருவராக இருக்கலாம். நாமும் இந்த 50 பேரில் ஒருவராக இருக்கலாம். ஒருவேளை சட்டத்திட்டங்கள் இல்லை என்றால் நாமும் அவர்களைப் போல நம்முடைய சிந்தனைகள் இருக்கலாம். அன்புக்குள்ளே மனித வாழ்க்கையிலே சட்டங்கள், சம்பிரதாயங்கள், பழக்க வழக்கங்கள், மரபுகள் இவையெல்லாமே மிக முக்கியமானதாக இருக்கிறது. இவையெல்லாமே எந்த நோக்கத்திற்காக ஏற்படுத்தப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ளும்போதுதான் மனித வாழ்க்கையானது மிக முக்கியமான அர்த்தத்தை பெறுகிறது. ஆனால் காலப்போக்கிலே கால சூழ்நிலைகள் மாறி வருவதால், மனித எண்ணங்கள் மாறி வருவதால், மனித நேயம், மனித மாண்பு இவற்றையெல்லாம் விட்டுவிட்டு பழக்க வழக்கங்கள், சட்டங்கள், மரபுகள் இவற்றை அடையாளமாக கொண்டாட ஆரம்பத்தின் விளைவு மனித மாண்பு, மனித நேயம் மறைந்து போய்விட்டன. ஆம் அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகமானது அன்புக்கு எதிராக, இரக்கத்திற்கு எதிராக செயல்பட்ட ஒரு நிகழ்வை நாம் பார்க்கின்றோம். ஓய்வு நாளை பற்றி, சட்டத்தை பற்றி விவிலியத்திலே பல இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. முதலிலே நாம் பார்த்தோம் என்றால் கடவுள் ஓய்வெடுத்தார். துறக்கல் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே கடவுள் தம் வேலையை 7ஆம் நாள் முடித்திருந்தார். தம் வேலை அனைத்தும் நிறைவு பெற செய்து ஓய்வெடுத்தார். அந்த 7ஆம் நாளுக்கு ஆசி வழங்கி புனிதப்படுத்தினார் என்று நாம் வாசிக்கின்றோம். கடவுள் ஆக ஓய்வெடுத்தார். எதற்காக? ஓய்வின்றி உழைக்கிற மனிதனுடைய வாழ்க்கையிலே தோய்வு ஏற்படாமல் இருக்க, மன அழுத்தம் ஏற்படாமல் இருக்க ஓய்வின் அவசியத்தை சொல்ல ஓய்வெடுத்தார். ஆக இந்த உலகத்தை படைத்த கடவுள் கடமைகளை மட்டும் கொடுக்கவில்லை, ஓய்வு நாளையும் சேர்த்து கொடுக்கிறார். அந்த அடிப்படையில் தான் இஸ்ரேல் மக்களுடைய வாழ்விலே ஓய்வு நாள் புனித நூலாக, ஒரு தூய்மை நாளாக கருதப்பட்டது. ஆக உழைக்கிற மனிதர்களுக்கும், இந்த மனிதனுக்கு துணை புரிகிற கால்நடைகளுக்கும் அடிமைகளுக்கும் துணை புரிகின்ற நாளாக இந்த ஓய்வு நாளானது அனுசரிக்கப்பட்டது. இணைச்சட்ட நூல் 5ஆம் அதிகாரம் 12 முதல் 15 உள்ள இறைவார்த்தையிலே இஸ்ரேல் மக்களுக்கு மோயிசன் சொல்லுகிறார், உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு கட்டளையிட்டபடி ஓய்வு நாளை புனிதமாக கடைபிடி. 6 நாட்கள் வேலை செய்வாய், 7ஆம் நாளோ ஆண்டவருக்கான ஓய்வு நாள். எனவே நீயும் உன் மகனும் மகளும் அடிமை பெண்ணும் மாடும் கழுதையும் எந்த ஒரு வேலையும் செய்ய வேண்டாம். நீ ஓய்வெடுப்பது போல உன் அடிமையும் அடிமை பெண்ணும் ஓய்வெடுக்கட்டும் என்று சொல்லி அந்த இஸ்ரேல் மக்களை ஓய்வு நாளை மனித நேயத்தோடு கடைபிடிக்க சொல்வதை நாம் பார்க்கின்றோம். தொடர்ந்து 15வது இறைவார்த்தையிலே மோய்சன் அந்த இஸ்ரேல் மக்கள் துன்பப்படுகிறார்கள், யாவை கடவுள் இறக்கப்பட்ட அவர்களை அடிமையாயிருந்தும் துன்பத்திலிருந்து அவர்களை மீட்டு வெளியே கொண்டு வருகிறார். எனவே அந்த விடுதலை நாளே இறைவன் செய்த நன்மைத்தனத்தை நினைத்து நன்றி கூற வேண்டும் என்பதையும் மோய்சன் சொல்வதை நாம் பார்க்கிறோம். இறைவார்த்தை 15 நீ எகிப்திலே அடிமையாயிருந்தாய் என்பதையும் உன் கடவுளாகிய ஆண்டவர் உன்னை கூட்டி வந்தார் என்பதையும் நினைவில் கொள் என்று சொல்லி உன்னுடைய வாழ்நாளிலே, உன்னுடைய வாழ்விலே கடவுள் கொடுத்த எல்லா செயல்களையும் நினைத்து நன்றி கூற வேண்டும். ஓய்வு நாளை நன்றி நாளாக கொண்டாட வேண்டும் என்று மோய்சன் சொல்கிறார். ஆக இறைவனின் எல்லா கட்டளைகளும் இறை நேயமும் மனித நேயத்தோடு இருந்தன. ஆனால் இஸ்ரேல் மக்கள் ஒழுங்காக இறைநேயும் மண்ணையும் கொண்ட அந்த சட்டங்களை புரிந்து கொள்ளாமல், எந்த ஒரு வேலையும் செய்யாமல் அவர்கள் தவறாக புரிந்து கொண்டு வாழ ஆரம்பித்தார்கள். ஓய்வு நாளிலே எதை செய்தால் குற்றவாளிகள் என்று சொல்லி தண்டிக்கப்பட்டார்கள். எண்ணிக்கை நூல் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 32 முதல் 35 உள்ள இறைவார்த்தையிலே சட்டத்திற்கு மாறாக ஓய்வு நாளிலே விறகு பொறுக்கி தன்னுடைய வாழ்வாரத்தை நடத்தி கொண்டிருந்த அந்த மனிதன் கல்லால் இருந்து கொல்லப்பட்டதை நான் வாசிக்கின்றோம். விடுதலை பயண புத்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே 6 நாட்கள் வேலை செய்யலாம், 7ஆம் நாளோ ஓய்வு நாளாகிய அந்த சாபத் ஆண்டவருக்கான புனித நாள் ஆக ஓய்வு நாளிலே வேலை செய்ய எவனும் கொல்லப்படுவான். ஓய்வு நாளின் சட்டத்தை மறந்த இஸ்ரேல் மக்கள் மனிதர்களுக்கு விரோதமாய் செயல்பட்டதை நான் பார்க்கிறோம். இதே போல்தான் இந்த பரிசேய மனநூல் அறிஞர் சட்டத்தை சட்டமாக சரிவர அனுசரித்தால்
மீட்பு பெறலாம் என்று நினைத்து அவர்கள் சட்டங்களை பயன்படுத்தி மனிதர்களை அடிமைப்படுத்தி மனிதர்களை அவர்கள் துன்புறுத்தி வாழ்ந்தார்கள். இந்த அடிப்படையில் தான் பரிசேயர்கள் கேட்கிறார்கள், உம்முடைய சீடர்கள் ஓய்வு நாளில் சாப்பிடுவது குற்றம் இல்லையா? அதுக்கு இயேசு 3 பதில்களை தருகிறார். முதலாவதாக 1 சாமுவேல் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 1 முதல் 6 முதல் இறைவார்த்தையை மேற்கோள் காட்டி பதில் தருகிறார். அந்த பகுதியிலே தாவீதும் கூட இருந்தவர்களும் பசியா இருந்த பொழுது குருக்கள் உண்ணக்கூடிய ஆண்டவருக்கு அர்ப்பணமாக்கப்பட்ட அப்பங்களை உண்டார்கள். அது தவறுதான். சட்டம் குருக்கள் மட்டும்தான் உண்ண வேண்டும். அவர்கள் செய்தது குற்றம்தான். ஆனால் குற்றம் ஆகாது. ஏனென்றால் அவர்கள் பசியால் இருந்தார்கள். ஏனெனில் சட்டமானது மனித நேயத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று இயேசு ஆண்டவர் அவர்களுக்கு சொல்கின்றார். இரண்டாவதாக லேவியராகமம் 24ஆம் அதிகாரம் 2 முதல் 9 உள்ள இறைவார்த்தையிலே நாம் பார்க்கிறோம். பலவிதமான பணிகளை குருக்கள் செய்கிறார்கள். ஆனால் அவர்கள் ஓய்வு நாட்களில் எது செய்யக்கூடாது. ஆனால் ஓய்வு நாட்களே அதிகமாக அந்த பணிகளை செய்து வந்தார்கள். ஆனால் இயேசு சொல்லுகிறார், ஆண்டவருக்கான வழிபாடு ஓய்வு நாளை விட புனிதது. மூன்றாவதாக ஓசையா புத்தகம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே பலி அல்ல இரக்கத்தை விரும்புகிறேன். இரக்க செயல்கள் மட்டுமே முக்கியம். கடவுள் எதிர்பார்ப்பது இரக்கமே. அந்த இரக்கத்தை நாம் காட்ட வேண்டும் என்று சொல்கிறார். கடவுள் என்றாலே இரக்கம் என்பது நம் எல்லோருக்குமே புரியும். எனவே அந்த கடவுள் இரக்க செயல்களுக்கு முக்கியத்துவம் தருகிற பொழுது, தனக்கு செலுத்தும் காணிக்கையை விட பலியை விட இரக்கத்தை முன்னிறுத்தும் பொழுது நீங்களும் நானும் இரக்கம் காட்ட வேண்டும். இவ்வாறாக பரிசேயர்களுக்கு எடுத்து சொல்லி ஓய்வு நாளில் சீடர்கள் கதிர் கொய்து சாப்பிட்டது குற்றமாகாது என்று சொல்கிறார். ஆக இறைமகன் இயேசு சட்டத்திற்கு அப்பாற்பட்டவர் அல்ல, மாறாக அவர் சட்டத்தை நிறைவேற்றுபவர். இதைத்தான் மத்திய நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசிக்கின்றோம். திருச்சட்டத்தையோ இறை வாக்குலையோ அழிக்க வந்தேன் என்று நீங்கள் எண்ண வேண்டாம், அழிப்பதற்கு அல்ல, நிறைவேற்றி வந்தேன். ஆக இறைமகன் இயேசு சட்டத்தை தெரிந்தவர், சட்டத்தை கடைபிடித்தவர், சட்டத்தை நிறைவேற்றியவர். ஆனால் மனிதநேயம் உள்ள சட்டத்தை மதித்தார், மனிதநேயத்துக்கு புறம்பான சட்டத்தை எதிர்த்தார். ஆக ஒரு சட்டம் மனிதனை நெறிப்படுத்தி நல்வாழ்வுக்கு அழைத்து செல்ல வேண்டும், நல்வாழ்வு வாழ உதவ வேண்டும். இறைவனால் கொடுக்கப்பட்ட சட்டங்கள் 10 கட்டளைகள். அதன் சுருக்கம் அன்பு கட்டளை, இறை அன்பு, பிற அன்பு. ஆக இதை எப்போதுமே நாம் கடைபிடிக்க வேண்டும். இந்த சட்டம் மாறாது, அழியாது. அதே நேரத்திலே வழிபாட்டு சட்டங்கள் காலத்திற்கு ஏற்ப மாற்றத்திற்கு உட்பட்டது. அன்புக்குரியவர்களே, நம் கத்தோலிக்கர்களுடைய வாழ்விலே ஞாயிற்றுக்கிழமையிலே இயேசு உயிர்ப்பை நினைவுபடுத்தக்கூடிய நாள், ஓய்வு நாள், இறை உறவு, மனித உறவு மேலோங்கக்கூடிய நாள், மகிழ்ச்சியான நாள். இந்த ஓய்வு நாளிலே பரிசுத்த உள்ளத்தோடு நாம் கொண்டாட வேண்டும். இறை வார்த்தையை சிந்தித்து, இரக்க செயல்களை சிந்தித்து, துன்பங்களை நாம் ஆண்டுடைய பார்த்து ஒப்பு கொடுத்து உறவுகள் புதுப்பிக்கப்பட வேண்டும். அன்பார்ந்தவர்களே, நாம் எப்படி இருக்கிறோம்? நம்முடைய மனநிலை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நம்முடைய மனநிலை இயேசுவின் மனநிலையா அல்லது அந்த பரிசுடைய மனநிலையா? அன்புக்குள்ளே நாம் நம்முடைய வாழ்க்கையில சட்டத்தை நிறைவேற்றுகிறோமா? மன நேயத்தோடு நாம் வாழ்கிறோமா? திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு சட்டம், இந்த சட்டத்தை நிறைவேற்றுவதிலே குறைந்தபட்ச கண்ணோட்டத்தோடு நாம் செயல்பட்டோமேயானால் என்ன செய்வோம்? வாடிக்கையாகவே நாம் தாமதமாக மாறுவோம். திருப்பலி முடிவதற்கு முன்பாகவே வெளியே சென்று விடுவோம். உள்ளே இடம் இருக்கிறதோ இல்லையோ வெளியே நின்று கொண்டு நாம் தனியாக இருப்போம். சும்மா வேடிக்கை பார்த்து நின்று கொண்டு இருப்போம். செல்போனில் பேசிட்டு இருப்போம். கோயிலில் வந்த பிறகுதான் நம் செல்போன் எடுத்து மெசேஜ் அனுப்பி கொண்டிருப்போம். ஜெபம் பாடல் எல்லாமே மற்றவர்கள், பிள்ளைகள், பெண்கள் பாடட்டும், எனக்கு சம்பந்தமில்லை என்று சொல்லி நாம் அதை சொல்லாமல் இருப்போம். ஏதோ கடனுக்காக வந்து பின்பு நாம் சென்று விடுவோம். என்ன நடக்கிறது என்பதை காண மாட்டோம். இங்கு இறைவாக்கு நடந்து கொண்டிருக்க செல்போனை எடுத்துக்கொண்டு ஒருவர் வெளியே ஓடுவார். இங்கு எழுந்தேற்று நடந்து கொண்டிருக்கும் செல்போன்ல மெசேஜ் அனுப்பி கொண்டிருப்பார். இதெல்லாம் செய்துவிட்டு மாலை அவரை பார்த்து திருப்பலிக்கு போனீங்களா என்றால் போனேன் என்று சொல்வார். ஆனால் சட்டத்தை நிறைவு செய்யுங்கள் என்றும் எவ்வாறு நிறைவு செய்வது என்றும் ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற இந்த கண்ணோட்டத்தோடு பார்த்தால் அவர் திருப்பலிக்கு வந்தாரா என்பதை நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். ஆக இயேசு நமக்கு வாழ்வையும் சாவை நமக்கு முன்பாக வைக்கிறார். சட்டத்தை நிறைவேற்றுவதும் சட்டத்தை நிறைவேற்றாமல் இருப்பதும் உன்னுடைய பொறுப்பில் வைக்கிறேன். வாழ்வை தேர்ந்துகொள் அல்லது சாவை தேர்ந்துகொள், அது உன்னுடைய கருத்தில் தான் இருக்கிறது. நீ ஞானம் இருந்தவராக இருந்தால் வாழ்வை தேர்ந்தெடுப்பாய், சட்டத்தின் நிறைவை தேர்ந்தெடுப்பாய்,
அந்த நிறைவை நீ செய்கிற போதுதான் நீ நிறைவோடு வாழ்வாய். நம்முடைய வாழ்விலே அன்புக்குரியவர்களே, சட்டத்தை நிறைவேற்றுவர்களாக இந்த சட்டத்தை தாண்டி மனித நேயத்தோடு நாம் வாழக்கூடிய நம்முடைய அன்றாட வாழ்க்கை சூழலை நாம் எதை செய்தாலும், நாம் செய்யக்கூடிய தொழிலாக இருக்கட்டும், பணியாக இருக்கட்டும், நாம் செய்கிற தொழிலில் அது அரசு பணியாக இருந்தாலும் அல்லது தனியார் அலுவலகத்திலே நாம் எந்த பணியை செய்தாலும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த கடமைகளை, சட்டங்களை நாம் நிறைவுக்கு கொண்டு வருவோம். அப்போதுதான் சமுதாயத்துக்கு நாம் நல்லது செய்வோம், நாம் நிறைவான வாழ்வோம். எனவே இயேசுவின் நம் மனநிலை கொண்டு சட்டத்தை நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளாக நாம் வாழக்கூடிய, சட்டத்தை தாண்டி மனு நேயத்தோடு வாழக்கூடிய அந்த நல்ல மனநிலை இறைவன் நமக்கு தர தொடர்ந்து இந்த திருப்பலியில் பக்தியோடு ஜெபிப்போம். ஆமேன். எல்லாம் கொணர்ந்தோம், திருவடி வைத்தோம், ஏற்றிடுவாய் இறைவா, பலியாய் மாற்றிடுவாய் தலைவா. எல்லாம் கொணர்ந்தோம், திருவடி வைத்தோம், ஏற்றிடுவாய் இறைவா, பலியாய் மாற்றிடுவாய் தலைவா. அன்பும் அருளும் பண்பும் பாசமும் எல்லாம் நீர் தந்தது. அன்பும் அருளும் பண்பும் பாசமும் எல்லாம் நீர் தந்தது. வாழ்வும் வளமும் வளர்ச்சியும் தளர்ச்சியும் மகிழ்வுடன் நீ தந்தது. வாழ்வும் வளமும் வளர்ச்சியும் தளர்ச்சியும் மகிழ்வுடன் நீ தந்தது. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடும் திரு அவையின் காணிக்கைகளை கண்ணோக்கி அருளும். உம் நம்பிக்கையாளர் புனிதத்தில் வளர உதவும் உணவாக இவற்றை மாற்றி எழுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவுமே மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, இந்நாளும் இவ்விடத்தில் நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். நாங்கள் வாழ்வதும் இயங்குவது இருப்பதும் இல்லைதான் இந்த உடலோடு வாழ்க்கையில் உமது பரிவிரக்கத்தின் பயன்களை மட்டுமே நாங்கள் நாள்தோறும் அனுபவிப்பதோடன்றி இப்பொழுது நிலை வாழ்வின் பிடையும் கொண்டுள்ளோம். ஏனில் உம்முடைய ஆவியார் கனிகளை பெற்றுள்ள நாங்கள் பாஸ்கா மறை நிகழ்வின் பயன் எங்களுக்கு என்று உண்டு என நம்புகின்றோம். அந்த ஆவியார் வழியாகவே இயேசுவை சாவின் உயிர்த்தெழச் செய்தீர். ஆகவே நாங்கள் வானதூதனையுடன் சேர்ந்து உம்மை புகழ்ந்து அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது:
வான்படைகளின் கடவுளும் ஆண்டவரே. ஆண்டவர் விண்ணும் மண்ணும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்றாகவே. உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவிருந்தி அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பு நினைகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவள் ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலின் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் உண்டு சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவையை நினைகூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திடலும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றுள்ளோம். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான தூய மரியா, அவருடைய கணவரான பிறந்த யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மூக்கு உந்தவராக இருந்த ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு எவரில் எல்லாம் இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சி உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும்,
தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேன்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்ப அதுக்கு அமைதி ஒற்றுமை அளித்தல்வீராக. இன்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதி அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தமும் ஒருவரை காத்தும் நிலைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வதாக. ஆமென். இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவா, என் இதயத்தில் எழுந்திடவா. என்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவா, என் இதயத்தில் எழுந்திடவா. என்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. உறவின்றி எனக்கு இங்கு சொந்தம் சுற்றம் சூழ்ந்தாலும் பயன் என்னவோ. உந்தன் அன்பு உறவின்றி எனக்கு இங்கு சொந்தம் சுற்றம் சூழ்ந்தாலும் பயன் என்னவோ. மெழுகாகினே திரியாகவா, மலராகினே மணமாகவா. மெழுகாகினே திரியாகவா, மலராகினேன் மணமாகவா. இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவா, என் இதயத்தில் எழுந்திடவா. என்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. இறைவன் உதவியின்றி உலகத்தில் எதுவும் நடந்திடுமோ. உருவில்லா இறைவன் உதவியின்றி உலகத்தில் எதுவும் நடந்திடுமோ. குயிலாகினே குரலாகவா, மயிலாகினே நடமாடவா. குயிலாகினே குரலாகவா, மயிலாகினே நடமாடவா. இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவா, என் இதயத்தில் எழுந்திடவா. என்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என்
தலைவா. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே என்னை நிறைவேற்றருளும். கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்த திருநீரே என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் திருப்பாடுகளே என்னை திடப்படுத்துங்கள். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாய்த்தருளும். உமது திருக்காயங்களுக்குள்ளே என்னை மறைத்தருளும். உம்மை விட்டு ஒருபோதும் என்னை பிரிய விடாதேயும். தீய எதிரிடமிருந்து என்னை காத்தருளும். என் மரண நேரத்தில் நீர் என்னை அழைத்து உம்முடைய புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ எனக்கு வரமருளும். ஆமேன். என் சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்பவர் என்னோடு இணைந்திருப்பார், நானும் அவரோடு இணைந்திருப்பேன் என்கிறார் ஆண்டவர். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்முடைய அருள் கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு மறை நிகழ்வுகளில் நாங்கள் அடிக்கடி பங்கேற்பதால் அவற்றின் மீட்பளிக்கும் பயணிகள் வளரச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நமக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாழுங்கள், வாழ்க்கை வழி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. எல்லாம் உமக்காக. இயேசுவின் திவ்ய இருதயமே, எல்லாம் உமக்காக. எந்தன் சனியும் வளர்ச்சிகளும், எந்தன் பதவியும் பயிற்சிகளும், எந்தன் பணியும் வளர்ச்சிகளும், எந்தன் பதவியும் பயிற்சிகளும், எந்தன் படைப்பும் ஆய்வுகளும், எந்தன் படைப்பும் ஆய்வுகளும், உன் புகழ் அதிமிக மகிமைக்கே, எல்லாம் உமக்காக. இயேசுவின் திவ்ய இருதயமே, எல்லாம் உமக்காக. எந்தன் சிந்தனை சொல் அனைத்தும், எந்தன் செயல்கள் ஒவ்வொன்றும், எந்தன் சிந்தனை சொல் அனைத்தும், எந்தன் செயல்கள் ஒவ்வொன்றும், எந்தன் உடல் பொருள் ஆவி முற்றும், எந்தன் உடல் பொருள் ஆவி முற்றும், உன் புகழ் அதிமிக மகிமைக்கே, எல்லாம் உமக்காக. இயேசுவின் திவ்ய இருதயமே, எல்லாம் உமக்காக. நமது திருத்தந்தை ஆயர்களின் கருத்துக்களுக்காகவும், நமது பங்கு தந்தையின் உடல் உள்ள ஆன்ம நலனுக்காகவும், பங்கின் வளர்ச்சிக்காகவும், மேலும் கொரோனா தொற்று நோயால் அவதியுறும் அனைத்து மக்களுக்காகவும் மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும்,
தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் சுதி சோஸ்திரம் நமஸ்காரமும் உண்டாக கடவது. அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்தருளும். எங்கள் சர்வேஸ்வரா, பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பேராலே. ஆமென். கிறிஸ்து ராஜா வாழ்க, உடைய ராஜ்யம் வருக. மரியே வாழ்க.